இன்றைக்கி நான் மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்க திரையரங்கத்தில் வந்து நீளிரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தமிழ் படத்தை பார்த்தேன். ரொம்ப அருமையான படம். அதாவது தமிழ் சமூகத்துக்கு பரிச்சயமில்லாத ஒரு கதைக்களம். அதுவும் ஒரு ஒரு தோய்வு வராமல், அதுவும் வன்முறை இல்லாமல் ஒரு போர் சார்ந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியது. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவும் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு 1 1/2 மணி நேரத்தில் ஒரு அற்புதமான படைப்பு. ஒரு 1980களோட காலத்தில் வடக்கு பிராந்தியம், அதாவது ஸ்ரீலங்காவோட வடக்கில் இங்கே இந்திய அமைதி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் போனப்போ என்ன நிகழ்ந்தது, அப்போது ஒரு திருமணத்தை ஒட்டி நகழ்கிற நிகழ்வுகளை வச்சு ஒரு நாளில் நடக்கிற திருமணம் சார்ந்த அந்த நிகழ்வுகளை வச்சு அந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த ஒரு நீண்ட இரவை சொல்கிற மாதிரி அற்புதமான வார்த்தை நீளிரா அப்படின்ற வார்த்தையும் அதனுடைய தலைப்பாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க படம். அதனோட காட்சி ஆக்கமாகட்டும், ஏன்னா அது எடுத்து கையாளுற அந்த மொழி வந்து கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா அந்த ஸ்ரீலங்கன் மொழியில் வந்து எந்தவித ஒரு நெருடலும் இல்லாமல் அந்த கதைக்களம் ஆக்கப்பட்டிருந்துச்சு. இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு போர்க்காலத்தில் மக்களோட வாழ்வியல் எப்படி பாதிக்கப்படும், மக்கள் அதை எப்படி கையாளுவார்கள் அப்படின்றத மக்களுக்கு நெருக்கமாக நின்று இந்த படம் காட்டியிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா என்ன சொல்கிறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு நுணுக்கம் எந்த அளவுக்குன்னா, என்ன சொல்கிறது, ஒரு காட்சிகளில் அந்த குழந்தைகள் அவர்களுக்குள்ளே வந்து விளையாடுவாங்க. குழந்தைகளுக்கின் விளையாட்டுகளுக்குள்ள ஒரு போரின் தீவிரம் எப்படி வெளிப்படுது அப்படின்றதையும், அவர்களுக்குள்ள வந்து போரையே தங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு மாதிரி 2 கூட்டமாக பிரிஞ்சு விளையாடுவாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது, குழந்தைகள் எதை எப்படி பாவிக்கிறார்கள் அப்படின்றத அவங்களால பார்க்க முடியும். அப்புறம் அந்த குழந்தைகள் வந்து தங்களுடைய நம்ம ஊர் குழந்தைகளுக்கு டாய்ஸ் அது இதுன்னு கொடுத்து பார்த்துருப்போம். அங்கே லைக் ஒரு ரிசோர்ஸ் புவரான ஒரு சுச்சுவேஷனில் தங்களுக்குள்ளேயே வெறுமனே ஓலையிலேயோ இல்லை ஹெலிகாப்டர்களோ குண்டுகளோ செஞ்சு விளையாடக்கூடிய ஒரு சூழல் குழந்தைகளுக்குள்ளேயும் அந்த போர் ஏற்படுத்தியிருக்க தாக்கம் என்ன அப்படின்றதையும் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த காட்சிகள்லாம் ரொம்ப நுட்பமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு போர் கொடுக்கக்கூடிய மனப்பிறழ்வுகள் அப்படின்றத பற்றி வெறும் ஒரு காட்சியில் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கதாநாயகியோட அக்கா ஒருத்தங்க ஒரு சூழ்நிலையில் போர்க்களத்தில் தன்னுடைய காதலான ஒரு சூழலில் பிரிகிறாங்க. இல்லைனா ஏன்னா போர்க்களத்தில் என்ன நடக்குன்றதே தெரியாது. நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு சூழலில் போர்க்களத்தில் என்ன நடக்கும், உங்களுக்கு ரொம்பவும் பிரியப்பட்ட ஒரு நபருக்கு என்ன நடக்குன்றதே தெரியாது. அது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மனப்பிறழ்வை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்குள்ள எந்த வகையான ஒரு உணர்வியல் இருந்துச்சு அப்படின்றதையும் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா, அவங்க இராணுவத்தினரை வந்து அவங்க பார்க்குறதாகட்டும், அந்த வீடு வந்து எப்படி முதல்ல வந்து இந்திய இராணுவம் அங்கே வந்தப்போ அவங்கள இவங்க எப்படி பார்க்குறாங்க, அதையும் அத்துமீறி அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க. ஒரு ஒரு த்ரில்லருக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குதுங்க. அதுவும் என்னென்னா, சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, லைக் அம்மான்கிட்ட பேசுகிறது, அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள தொலைத்தொடர்பு எப்படியாக இருந்தது. ஏன்னா எல்டிடிஏ மட்டுமல்ல, அதை தவிர்த்து பிற புரட்சிகர அமைப்புகளும் அந்த சமயத்தில் ஆக்டிவாக இருந்துச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் பல்வேறு வகையான புரட்சிகர பிரிவினரை வந்து எப்படி இராணுவங்கள், குறிப்பாக இங்கேருந்து போன இந்திய இராணுவம் எப்படியாக கையாண்டது, அது என்னென்ன சூழ்நிலைக்கு இது பண்ணப்படுது. அதாவது ஒரு போர்க்கள சூழலில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்பவும் மினிமலான வன்முறையும் லைக் தெரியல. இப்போ துரந்தர மாதிரியான படங்களை பார்க்குற ஒரு சூழலில், வன்முறையின் இரத்தக்களமாக இருக்கிற ஒரு சூழலில், ஒரு போர்க்களம் மனித மனங்களில் என்ன விதமான சூழலை ஏற்படுத்தும், போரில் யாருக்கும் வெற்றியே இல்லைன்ற ஒரு கருத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக அந்த 1 1/2 மணி நேரத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த ஒரு சூழ்நிலையில் படிக்கிறதுக்கு முற்பட்ட ஒருத்தன் தன்னுடைய படிப்பை விட்டுட்டு ஒரு போராளி ஆகிறான் அப்படின்றதையும் அதில் ஒரு சூழலில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க கேஸ்ட்ரோ அப்படின்ற கதாபாத்திரத்தின் மூலமாக. நிச்சயமாக அந்த படத்தை வந்து லைக் மொத்த தேட்டர்லேயே இன்றைக்கி
ஒரு 5 to 10% மக்கள் வந்திருந்தாலே, இன்றைக்கி நாள் 2வது ஷோ போகிறோம், வந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தமிழ் சமூகம் இப்படியான படங்களை அடையாளம் காண்பது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய பரப்புக்கு மிக மிக முக்கியமான நம் தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டிய கதைகள் இதையெல்லாம். ஏன்னா வரலாற்றுக்கும் நம்மளுடைய சமூகவியலுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு கதையாடலாம் இந்த கதை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து மக்கள் புலம்பெயர்றதுக்கு என்னென்ன பண்ணாங்க, தங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக புலம்பெயர்ந்துட்டு இருக்குது, அதில் குறிப்பிட்ட மக்கள் மட்டும் எப்படி அந்த புலம்பெயர்தலை பயன்படுத்தி வளம் குளித்தவர்களாக அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஆனாங்க அப்படின்றதையும், அதுக்கப்புறம் வந்து இவங்களை நம்பி இதில் ஒரு திருமணத்தை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இது வரைக்கும் நான் எந்த ஒரு திருமணத்தை நேர்லையும் சரி காட்சியாக்கத்துலேயும் சரி என்னால் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு திருமணம். அதாவது மணமகள் இருக்கிறாள், மணமகனோட இடத்துக்கு பதிலாக வெறும் ஒரு தலைப்பாக இருந்தது. அந்த தலைப்பாகை ஏன்னா மணமகள் இங்கேருந்து இந்த திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு தேசத்தில் ஒரு ஏதிரினா ரெஃப்யூஜி, அதில் பயன்படுத்தின அதே வார்த்தையை நானும் பயன்படுத்தியிருக்கிறேன். அகதியாக இருக்கிறான். இங்கேருந்து இவள் திருமணம் செய்து கொண்டு அவனை சென்றடைவதற்கான ஒரு பயணத்தை முற்படுகிறாள். அதற்கப்புறமான ஜானின்னு எதையுமே காட்டலை. ரொம்ப சுருங்கமான ஒரு கதை, ரொம்ப அற்புதமாக சின்ன சின்ன கூறுகளோட அழகியலோடு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்ன நடந்துச்சு, அது ஒரு சின்ன கதையாடலுக்குள்ளே எவ்வளோ விஷயத்தில் நுணுக்கமாக சொல்ல முடியும். அதாவது ஒரு இந்தியராக இருந்து ஒருத்தர் ஒரு இந்திய இராணுவத்தில் பங்கெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் அப்படி இருந்தாலும் அவரை வந்து என்ன அடையாளத்தில் பார்ப்பாங்க அப்படின்றதும், இந்த பௌத்த ஸ்ரீலங்கா பேரினவாதத்தினால் மக்கள் மீட்டு இழைக்கப்பட்ட வன்முறையோட ஒரு தெளிப்பு எப்படி இருக்கும். அதாவது இதில் ஒவ்வொரு காட்சியிலையும் ஒரு பயம் இருக்குங்க, ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது அந்த ஒரு அச்சம் உங்களையும் வந்து தாக்கும் அந்த படம் பார்க்குறப்போ. கண்டிப்பாக இட்ஸ் அ ஒர்த் வாட்ச் மூவி. யூ கேன் மஸ்ட் ட்ரை திஸ் மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர்ஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் மூவி. நீங்கள் வந்து போர்க்களத்தில் வந்து போரை மட்டுமே காட்சியாக தரக்கூடிய பல படங்களும் நாங்கள் பார்த்துருக்கோம். இது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள். இப்போ நம்ம ஈரான் வார்னால் நமக்கு டீ விலை கூடனதும் சிலிண்டர் இல்லாமல் போனதும் தான் நமக்கு தெரியுது. இந்த சூழலில் இந்த போர்கள் இந்தியா மட்டும் இல்லை, உலகம், இந்தியாவில் நம்ம பெருசாக பார்த்ததில்ல, உலகம் முழுக்க போர்கள் ஏதாவது ஒரு சூழலில் என்றைக்குமே நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு அங்கம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியான ஒரு சூழலில் இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய நம்மளுடைய சமகால வரலாற்றில் கடந்து போன ஒரு அத்தியாயம். நம் தமிழ் பேசும் மக்கள் பட்ட கஷ்டங்களோட அந்த ஒவ்வொரு தருணங்களும், ஏன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க முகங்களில் அந்த பயம் வெளிப்படுறதை பார்க்குறப்போ நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். So hats off to the directors. Thank you for this movie.